ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கணும்னா பாப்பு ப்ளே டைம் சாப்டர் 2ல் பார்ட் 2 வீடியோ பார்க்க போகிறோம். இதில் வந்து இன்னும் எத்தனை கேம், இன்னும் ஒரு கேம் போன வீடியோவில் கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். அந்த வீடியோ யாரும் பார்க்கணும் போய் மறக்காமல் பார்த்துட்டு வந்துடுங்க. மிச்சம் 2 கேம் ப்ளே வீடியோவை நான் இதிலே முடிக்க ட்ரை பண்ணுறேன். இன்னும் இந்த பக்கம் போகும், ஆனால் எப்படி போகிறதுன்னு தெரியாமல் நான் முழிச்சிட்ருக்கிறேன். இந்த கரண்ட்டு கூட எடுத்து வந்து விட்றேன், அப்பயும் இன்னும் வேலைக்கு ஆகலை. சரி, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன், எப்படி போகிறது. ஆனால் இருக்கிறது அந்த ஒரு வழி தான். நான் எல்லா பக்கமும் செக் பண்ணிட்டேன், இருக்கிறது அந்த ஒரு வழி தான். சரி, இதெல்லாம் பேசிகிட்டே இருக்கணும். அதுக்குள்ளே இன்ட்ரோ போய் பார்த்துட்டு இருந்தேன். கடைசியாக ஒரு வழி கண்டுபிடிச்சிட்டேன். அது என்னென்னா, இந்த மாதிரி இருக்கிற பாக்ஸை நம்ம வந்து மேலே கொண்டு வந்து வைக்கணும். அதை வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கி அதை வந்து அது மேலே ஜம்ப் பண்ணி போகணும். இதுதான் வந்து நான் இப்போதைக்கு போட்டு வச்சுருக்க பிளான். அந்த பிளான் சக்ஸஸ் ஆகுதா இல்லையாங்கன்னு அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணலாம். எதுவும் ட்ரை பண்ணாமலாம் இருக்கக்கூடாது. எப்பயுமே நான் ஒவ்வொரு பாக்ஸாக பொறுமையாக இழுத்துட்டு வரேன். அதை நீங்கள் கரெக்டாக இழுத்துட்டு வந்தீங்கன்னா தான் பாக்ஸ் மேலே வரும். அப்பாடா, ஒரு பாக்ஸ் அதை கரெக்டாக கொண்டு வந்து இந்த இதுக்கு சைடில் உள்ளே வந்து அந்த பாக்ஸை கரெக்டாக இங்கே கொண்டு வந்து வைக்கணும். இப்படிதான் இந்த மாதிரி வைக்கணும். வச்சுட்டு அடுத்து ஒரு பாக்ஸ் நம்மளால் எது கை வச்சு இழுக்க முடியுமோ, நீங்கள் வேறு ஏதாவது கூட ட்ரை பண்ணலாம். எதை நம்மளால் கை வச்சு இழுக்க முடியுதோ அந்த பாக்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் ஒன்று மேலே ஒன்று அடுக்கி இந்த மாதிரி ஜம்ப் பண்ணி மறுபடியும் இன்னொரு இது இழுத்தோம்னா மறுபடியும் கீழே வந்துடும். அதனால் பேக்கில் ரிவர்ஸ் வந்துட்டு அப்புறம் ஒரு இழுப்போம். இழுத்துட்றா, மிஸ் ஆயிடுச்சு. இதை வந்து இதுக்கு மேலே வச்சோம்னா நம்ம போயிடலாம். ஓகே, லைட்டாக உழுவுற மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் இழுத்து வச்சிடலாமா? போகுதுடா, இப்படி வரமாட்டேங்குதே. கொஞ்சம் பேக்கில் போயிட்டு இழுத்து பார்ப்போம். வந்துருச்சு. இந்த மாதிரி ஜம்ப் பண்ணி அப்படியே இதில் ஒரு ஜம்ப் பண்ணால் வேலை முடிஞ்சுது. இப்போ இது பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட 2 நிமிஷம் ஆயிடுச்சு. அதெல்லாம் என்னது. சரி, அப்புறம் அப்படியே இங்கே வந்தால் எதுவும் இல்லை, அப்படியே சல்லுன்னு போக வேண்டியதான். என்னடா அது? ஓகே, இங்கே எங்கேயோ என்ன போட்டிருக்கு, கரண்ட் கொடுக்கணும் போல். அங்கே கரண்ட் கொடுக்கணும், இந்த இடத்துல கரண்ட் எடுக்கணும். ஒரு லேம்ப்பு. அடுத்ததாக இங்கே ஒரு மேலே ஒரு லேம்ப் இருக்குது, அதுக்கு லிஃப்ட் வச்சுருக்காங்க. அந்த வழியாக தான் போகணும். இதுக்கு ஒரு லேம்ப்பு கொடுத்தா என்னடா லிஃப்ட்டு கீழே போக மாட்டேங்குது. ஐயோ, லிஃப்ட்டு கீழே போகல. அப்போ நாம் என்ன பண்ணணும்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த பட்டன் ஒர்க் ஆகாது. இதுக்கு என்ன பண்ணுறது? ஒரு பேட்டர்ன், இதுக்கும் ஏதோ ஒரு பேட்டர்ன் இருக்குது. நம்ம அந்த பேட்டர்னில் ட்ரை பண்ணால் மட்டும்தான் வேலைக்கு ஆகும். ஸோ இந்த பக்கம் நம்மளாம் இப்படி ட்ரை பண்ணி பார்க்கலாமா? இங்கேருந்து கரண்ட் எடுத்து இதுக்கு ஒரு இது உள்ளே வந்து விட்டுட்டு இங்கேருந்து இப்படி ஒன்று போட்டு கொடுத்தோம்னா கரண்ட்டு கொடுத்தாச்சு. எப்படி எங்கடா போகல, சைடில் வந்து என்னமா கரண்ட்டு கொடுத்தாச்சு. இப்போ அப்படியே பொறுமையாக லிஃப்ட்டில் ஏறி வந்தோம்னா இந்த பக்கம் போய் ஸ்ட்ரெயிட்டாக வந்தால் லெஃப்ட்டு கட் பண்ணி நேராக போய் அப்படி ஒரு லிஃப்ட்டு. இந்த புகை வேறு பீதியை கலப்புது. அந்த மம்மி வேறு வித்தியாசமாக பேசுகிறாங்க. இப்போ வர ஒரு மாதிரி ஃபஸ்ட்டு வந்து எப்படி பேசுகிறான்னா ரொம்ப பாசமாக பேசுகிறான். இப்போ வந்துட்டு ஒரு மாதிரி டெரராக பேசுகிறான். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்படியே எனக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுனே தெரியல சுத்தமாக. ஒரு வழியாக சரி, ஒரு வழியாக ஃபஸ்ட்டு கேமை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ 2வது கேமுக்கு வந்துவிட்டோம். 2வது கேமில் ஓகே, டோர் க்ளோஸ் ஆகிடுச்சு. பாருங்கள், வந்த டோர் க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு அந்த பாருங்கள் ரெட் கலரு இந்த இடத்துல. ஸோ ஒரு லிவரை நம்ம ஏற்கனவே இழுத்துட்டோம். இப்போ 2வது வழியையும் இழுக்க போகிறோம். இழுத்ததுக்கப்புறமா நமக்கு வந்து அடுத்த டாஸ்க் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ட்ரெயினில் தான் இப்போதைக்கு நம்ம தப்பிக்க போகிறோம். எனக்கு இந்த ஃபுல் கேமோட வந்து தெரிஞ்சிடுச்சு. இந்த ட்ரெயினில் தப்பிக்கணும், இந்த ட்ரெயினுக்கு ஏற்ற கோடெல்லாம் இருக்குது. இந்த கோடெல்லாம் செட் பண்ணணும், அது ஒரு பிரச்சனையாக இருக்கும். ஏன்னா இது வந்து கோடு வந்து நம்ம ஒவ்வொன்றா கலெக்ட் பண்ணி அந்த கோடை வந்து, அதாவது 3 கோடாக வச்சுருப்பாங்க. அதை 3ஐயும் நம்ம அனலைஸ் பண்ணி அதை வந்து ஒரு கோடை கன்வெர்ட் பண்ணி இங்கே செட் பண்ணணும். அந்த மாதிரி இருக்குது. இப்போ அடுத்த கேமுக்கு நான் போயிட்டுருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இந்த கேமுக்கு போகிறதுக்கு முன்னாடி வெளியே ஏதோ ஒட்டி வச்சுருப்பாங்க இந்த மாதிரி. அதை வச்சு நாமளே ஒரு கெஸ் அடிக்கலாம். ஓகே, இங்கெல்லாம் எல்லாமே ஹோல்ஸ் இருக்குது. அதே மாதிரி உள்ளேயும் ஹோல் இருந்தது, அதை நான் பார்த்தேன். அப்போ எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் இது வச்சுருப்பாங்க, பாப்பியெல்லாம் வெளியே வர மாதிரி நினைக்கிறேன். ஆனால் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு தெரியல. வந்த டோரையும் லாக் பண்ணிட்டாங்க. ஓகே, இங்கே டிவியில் போடுறாங்க என்னது, வேக்க ஓலா. ஓகே ஓகே ஓகே
ஃபஸ்ட்டு நாம் வச்சுக்க அதே ஹேண்டை வந்து கையில் எடுத்து வச்சுக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் ஓகே. ஆஹா, நான் நினச்ச மாதிரி தான். ஸோ இந்த பாப்பி எல்லாம் வந்து இந்த ஹோல் வழியாக வரும். அந்த ஹோல் வழியாக வரதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம கையை வச்சு அதை டச் பண்ணணும். அதனால தான் நம்ம ஹேண்டை இந்த இதுக்கு யூஸ் பண்ண சொல்கிறாங்க. அவ்வளோ பெரிய ஹேண்டை வச்சோம்னா நம்ம வந்து அந்த பாப்பியை டச் பண்ணோம்னா அது வந்து போயிடும் அப்படின்னாங்க. ஆனால் இப்போ என்ன பிரச்சனைனா, கிட்டத்தட்ட 5 செவுருக்கு 4-5 ஹோல் இருக்குது. இது எல்லாத்துலேருந்து வந்துச்சு அப்படின்னா எப்படி நம்ம சமாளிக்கிறது? திங்க் பண்ணும். ஏன்னா வந்துட்டு நம்ம 1-2 சைடு இருந்தால் போகலாம், கிட்டத்தட்ட 5 சைடு சுற்றி அப்போது வந்துட்டு நம்ம வந்து கிட்டத்தட்ட கொஞ்சம் வந்து ரொம்ப க்ரியேட்டிவிட்டியாக யோசித்து நான் இந்த ஸ்டெப்பை முடிவெடுத்தேன். அதாவது இப்படி ஸ்க்ரீனை திருப்பிகிட்டே இருக்கணும். டக்குன்னு ஸ்டார்ட் ஆன உடனே அந்த மாதிரி கையை வச்சு டக்குன்னு தள்ளி விட்டு அடுத்தடுத்து எங்கே வருதோ அதெல்லாம் பார்த்துட்டே இருக்கணும். அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு வந்து சத்தம் கேட்டுருக்கும். அது வந்து அந்த ஓட்டையிலேருந்து ஓடி வர மாதிரி டப்புன்னு சத்தம் கேட்டே இருக்கும். அதையும் வச்சு நீங்கள் வருதுங்கிறத கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்துட்டு இதே மாதிரி எப்படி வந்து ஸ்க்ரீன் ரொட்டேட் பண்ணிட்டே இருங்க விடாமல். ஏன்னா அப்போ தான் வந்துட்டு உங்களால் வேகமாகவும் மூவ் பண்ண முடியும். இல்லைன்னா வந்துட்டு நீங்கள் வந்து அதை வர வச்சு அது உங்களை கடிச்சிடும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி கேமில் காது மேலே 2 வைக்கிற மாதிரி ஒரு பொம்மை வச்சுருந்தானுங்க. அது வந்து லொட்டுன்னு அடிச்சு போயிடுச்சு. இப்போ அதே மாதிரி இது வந்து கடிக்கும்னு நினைக்கிறேன். நாம் எப்படியோ இருந்தாலும் சரி கேமை கம்ப்ளீட் பண்ணும்போது சாகாமல் கம்ப்ளீட் பண்ணணும். போன இதில் அது வந்து செத்துட்டு அதெல்லாம் கேட்கக்கூடாது. இப்போ இருக்கிறத மட்டும் வாங்க அப்படியே நானும் ஒவ்வொன்றும் தட்டிகிட்டே இருக்கிறேன். ஆனால் இது போக இன்க்ரீஸ் ஆகுதுங்க. அதாவது ஒரு இதுலேருந்து 1 வரும், அடுத்து வந்து அதே சவுத்துலேயே 4 வரும். போக அப்படி இன்க்ரீஸ் ஆகும். அதுதான் பிரச்சனையாக இருக்குது. இப்போ நான் வேகமாக மூவ் பண்ணணும். ஏன்னா வந்துட்டு 1-2 வரதில்லை, கிட்டத்தட்ட இருக்கிற ஹோல்லேருந்து ஒரு சவுத்துக்கு 4-5 வருது. அப்புறம் எப்படி நான் தப்பிக்கிறது? கன்ஃபார்ம் மாட்டிப்பேன். பாருங்கதா, இப்போ அங்கே 1 வருது, அங்கிட்டு ஒரு 1 வருது, அப்படி இங்கே தான் மேலே 1 வருது பாருங்கள். இப்போ இந்த சைடு பாருங்கள் 2 வந்துருச்சு. அங்கே 3, இங்கிட்டு 1 4. தம்பி மேலே பாருப்பா. அதான் இங்கே பாருங்கள், இங்கே ஒரு 2 3 சொன்னோம் பார்த்தீங்களா? இந்த மாதிரி வரிசையாக 3 4 இங்கே பாருங்க, கிட்டத்தட்ட வெளியே வந்துருச்சு. நான் ரொம்ப வேகமாக போகலைனா என்னடா முடிஞ்சுதா? சூப்பர்ப்பா. அந்த மம்மி வந்துட்டு யூ கேன் டூ இட் அப்படின்னா, அதாவது நாம் சாதிச்சிட்டோம். இருந்தாலும் இது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா வந்துட்டு நான் சொன்ன மாதிரி ஸ்க்ரீன் நீங்கள் வேகமாக ரொட்டேட் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக அந்த கேமை முடிச்சிடலாம். இல்லைன்னா வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா வந்துட்டு நம்ம ஒவ்வொன்றா பார்த்து திருப்பறதுக்குள்ளே எல்லாமே வெளியே வந்து நம்மளை போட்டு தள்ளிடும். அதுக்குள்ளே இந்த மம்மி வந்து எதை கிஃப்ட் கொடுத்துருச்சு. ஓகே, இப்போ நான் எப்படி வெளியே போகிறது? இப்போ பாருங்கள், இப்போ வந்து அதோட வாய்ஸ் வந்து என்ன சொல்கிறதுன்னா டெரராக பேசுகிறாங்க. நீ ஒரு வழியாக 2 கேமை முடிச்சுட்ட, 3ஆவது கேமில் வந்து நீ உயிரோடு இருப்பியானே தெரியல, உன்னை 3ஆவது கேமில் நான் பார்த்துக்கிறேன், நீ அங்கே வந்தீங்கன்னா அங்கே எப்படி இருக்குங்கிறத உனக்கு நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. இந்த மாதிரிலாம் ஒரு மம்மி இருந்தால் சாக வேண்டியதான் கடைசி வரைக்கும். நாம் அப்படியே வெளியே போவோம். படிக்கட்டில் போகணுமா? படிக்கட்டே அரை குறையாக உடஞ்சிக்குது. எனக்கு தெரிஞ்சு அங்கே இது இருக்குது, அதெல்லாம் தொங்கிட்டு போகணும்னு நினைக்கிறேன் நம்ம. ஆனால் எட்ட மாட்டேங்குதுங்க எனக்கு. நானும் கையை வச்சு பார்க்குறேன், எட்ட மாட்டேங்குது. இன்னும் கொஞ்சம் ஹைட்டு போகணும்னு நினைக்கிறேன். எங்கேருந்துடா ஹைட்டு போகிறது? படிக்கட்டு உடஞ்சிருக்குது. நான் கையை வச்சு ட்ரை பண்ணி பார்க்குறேன். அதான் பாருங்கள் உடஞ்சிருக்கு. ஓகே, இங்கே வச்சு ட்ரை பண்ணுவோம். பிடிச்சிட்றா ஒரே இடத்துல. அவ்வளோதான், பிடிச்சி வச்சு அப்படியே ஒரு ரூமே மேலே ஏறி அப்போயே சொன்ன மாதிரி தான் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் மூவ் பண்ணிங்கன்னா நீங்கள் கரெக்டாக இதில் வந்துடலாம். ஹோல்டு பண்ணதை எடுக்காமல் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் மூவ் பண்ணலாம். ஹோல்டு பண்ணதை எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் கீழே விழுந்துருவீங்க. ஓகே, இங்கேருந்து இங்கிட்டு ஒரு ரூட்டு போகுது, அதே மாதிரி இங்கிட்டு ஒரு ரூட்டு போகுது. ஓகே, இந்த பக்கம் வழி இல்லை. எனக்கு தெரிஞ்சு இந்த வழியில் தான் போகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த பக்கம் வந்து மனுஷங்க யாரும் போகக்கூடாதுன்னு போட்டிருக்கு. இங்கிட்டு வழி இல்லை. ஓகே, அப்போ அந்த வழியில் போகிறதுக்கு ஏதாவது இழுத்துட்டு வரணும். இந்த பக்கமும் வழி இல்லை. அப்போ எந்த பக்கம்னா நான் போகிறது? ஒருவேளை இது திருப்பணுமா? இல்லையே, எந்த பக்கமும் வழி அடிச்சு வச்சிட்டா எங்கிட்டா போகிறது? எனக்கு தெரிஞ்சு அந்த வழியில் போய் பார்ப்போம். ஏன்னா அங்கே ஒரு லிவர் இருந்துச்சு, அதனால் நம்ம போக முடியுமான்னு தெரியல.
யார் அது? யார் அது? எங்கேயோ பார்த்த மூஞ்சி மாதிரி தெரியுது. யார்? ஆனால் நம்ம ரோஸ் கலர் காப்பிங்க. தம்பி அந்த லிவர் மட்டும் கொஞ்சம் இழுத்து விட்டீங்கன்னா போதும். அதே தான் அந்த லிவர் தான். கையை சிலுப்பா. என்னப்பா விளையாண்டுருக்குற? சூப்பர். தம்பி எங்கே போகிறீங்க? என்னையும் அப்படியே கையோட கூப்பிட்டு போயிருங்க வெளியே. நான் எங்கேயோ வெளியே போயிடுறேன். ஏய் சொங்கி பேல நில்றா. சொல்லிட்டே இருக்கிறேன், போயிட்டே இருக்கிறா. அடடா, இவங்களை காப்பாற்றுற வந்து நான் மாட்டிக்கினேன். இப்போ என்ன காப்பாற்றி கூப்பிட்டு போக மாட்டேங்கிறாங்க. என்ன நியாயமாக இருக்குது? அதுக்குள்ளே எங்கே ஓடிச்சு? இந்த பக்கம் தான் ஓடி இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் நம்மளால் போக முடியாது, அதனால் இந்த பக்கம் அது போயிருக்கோம். இந்த அதை தான் ட்ராலி தான் இழுத்துட்டு வரணும். அதுக்கு முன்னாடி இங்கே கரண்ட் எடுத்துக்கிட்டு எங்கிட்டு கரண்ட் விட்றது? இங்கிட்டு கரண்ட் விடணும் நினைக்கிறேன். ஓகே, மறுபடியும் அதை எடுத்து இங்கிட்டு விடணும். மறுபடியும் இதை எடுத்துகிட்டு வந்தோம்னா என்ன எடுத்து வச்சுப்போம். எடுத்துகிட்டு அப்படியே அந்த பக்கம் போவோம். ஓகே, இந்த பக்கம் தேவையில்ல, ஓப்பன் பண்ணி வச்சு இங்கே வந்து ஓப்பன் பண்ணுறதுல கரண்ட் போயிடுச்சு. ஓகே, இந்த லிவரை மட்டும் இழுத்து விட்டோம்னா அப்படி இந்த கேட் ஓப்பன் ஆயிரும். இந்த ஓட்ட வழியாக தான் நமக்கு வந்து அந்த சின்ன பொம்மை வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஆனால் இப்போ அந்த பொம்மையை அந்த மம்மி தூக்கி வச்சுட்டு நம்மளை வந்து விளையாட சொல்லுது. என்னத்தான் பண்ணுறது? இதுதான் அந்த விதி விளையாட்டுன்னு சொல்லுவாங்க. மாட்டிங்களா? 7 இருந்தேன், தேவையில்லாமல் கூப்பிட்டு வந்து ஒம்பளை மாட்டி விட்டு போயிட்டாங்க. இப்போ காப்பாற்றணுங்கிற எண்ணம் நமக்கு வரும்போது தான் அந்த எல்லாத்தையும் காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு வரும். இப்போ அடுத்த சாப்பில் என்னென்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஏன்னா அந்த மம்மிக்கு ஒரு ஹஸ்பண்டுன்னு ஒருத்தப்பா, டேடி. அவன் வந்து எனக்கு தெரிஞ்சு அடுத்த பாட்டில் வருவான்னு நினைக்கிறேன். இல்லை பையன் வருவானா, மம்மியோட பையன் வருவானா, யார் வருவானே தெரியல. ஏன்னா இப்போ வந்து நம்ம இந்த மம்மியை போட்டு தள்ளிட்டோம். இந்த போட்டு தள்ள போகிறோன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அப்படியே எல்லா கேம்லேயும் என்ன பண்ணுவோம், ஏதோ ஒரு ஆளை போட்டு தள்ளுறதான் வேலையாக இருக்கும். அதே மாதிரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சொல்ல முடியாது. எதுவும் நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. அப்படியே இதை பொறுமையாக இழுத்துட்டு வந்துட்டேன். இன்னும் ஒரே இதுதான், அந்த கேட்டையும் கம்ப்ளீட் பண்ணிட்டா வேலை முடிஞ்சுது. எடுவா போடா. இங்கே இந்த பக்கமாக கரண்ட் இல்லை, இங்கே ஒரு கரண்ட் விடணும். எடுத்துகிட்டு அந்த இருக்க கரண்டை எடுத்துகிட்டு கொண்டுட்டு வந்து இங்கே வச்சிடணும். அதே மாதிரி இங்கே இருக்க கரண்டை எடுத்துகிட்டு கொண்டுட்டு வந்து இங்கே வச்சிடணும். அவ்வளோதாங்க. இப்போ இதை இழுத்தவொன்னே வேலை முடிஞ்சுது. இழு. ஓகே, இழுத்தாச்சு. பார்பி வேறு பார்த்தீங்களா? பார்பி. ஓகே, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்துட்டு வந்தோம்னா கரெக்டாக போடுறா. இழுறா. இந்த பக்கம் இழுத்துடா. ஓகே, இழுத்துட்டு வந்தாச்சு. இந்த கீழே இது கொதிக்கு கொண்டு வந்தாச்சு. இதுக்கு மேலே எப்படி போகிறதுன்னு இல்லை. அந்த பக்கம் போக முடியுமா? போய் இழுக்கலாம்டா. இல்லை, போக முடியல. அது இந்த பொம்மை இருக்கும், போக முடியல. ஓகே, தள்ளி விட்டு பார்க்கலாம். அது ஒரே வழியாக தான், தள்ளி விட்டுறலாம். போயிடுச்சு, இடிச்சிருச்சுங்க. அது எங்கிட்டோ போயிடுச்சு. என்னடா நீ இந்த பக்கம்? ஓகே, இந்த பக்கம் வழி இல்லை, நம்ம போக முடியாது. எப்பயும் போல இந்த பக்கம் என்ன வழி இதோ அதுலேயே போக வேண்டியது தான். இங்கே வந்து ஓட்டம் இருக்குது, மேலே பிடிக்க முடியல, டேரெக்டாக குதிச்சு தான் ஆகணும் போல். ஓகே, வெற்றிகரமாக 2வது கேமையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ 3வது கேம் தான் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. 3வது கேமுக்கு போகும்போது தான் நமக்கு வந்து அந்த பிரச்சனைங்கிறது ஒன்று ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா வந்துட்டு இப்போ மொத்தமாக அந்த மம்மி 3 கேம் இருந்துச்சு. அப்போ 3வது கேம் முடிக்கும்போது ஏதோ ஒரு வில்லங்கத்தை வைக்காமல் எந்த கேம்காரனும் விட மாட்டான். அப்போ எனக்கு தெரிஞ்ச அந்த கேமில் ஏதோ பிரச்சனை இருக்குது, வாய்ப்பு இருக்குது. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களோட ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு சப்போர்ட் ஆகும். அதே மாதிரி வந்து நான் டிஸ்கார்டோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்ஸ்டாகிராமோட ஐடியும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் நம்ம ஐடியை ஃபாலோ பண்ணிவிட்டு டிஸ்கார்டில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. என் கூட விளையாடணும்னு வச்சிங்கன்னா அதில் வந்து தாராளமாக விளையாடலாம். அமாங் அஸ் விளையாடலாம், இன்னும் வேறு ஃப்ரீ ஃபயர் விளையாடலாம். அப்புறம் வந்துட்டு இன்னும் ஒரு சில கேம்லாம் வச்சுருக்கேன், அதெல்லாம் விளையாடலாம். என் கூட டிஸ்கார்டில் ஜாயின் பண்ணி சேட் பண்ணலாம் என் கூட. ஓகே, இப்போ நம்ம கேமுக்கு வருவோம். அப்படியே இந்த இது டோரை திறந்துட்டு உள்ளே போனோம்னா எனக்கு வந்து தெரிஞ்சு இதுதான் 3வது கேம். ஏன்னா வந்துட்டு 3 டோர் இருந்துச்சு. அப்போ இது 3வது கேமாக இருக்கும். நான் அந்த கேஸில் தான் சொன்னேன், வழி இங்கேயோ போகுது. இந்த பக்கம் ஒரு வழி போச்சு, ஆனால் அங்கே டோர் லாக்காக இருக்கிறதுனால அந்த பக்கம் போகலை. இந்த பக்கம் வழி இருக்குது, இங்கிட்டு மேலே போகிற வழி இருக்குது. ஓகே, அந்த இடத்துல கரண்ட் கொடுக்குறது இருக்குது. அப்போ நம்ம கரண்ட் எடுக்கணும்னு நினைக்கிறேன். கரெக்டாக போட தம்பி. அடாடா,
உனக்கு ஒரே அட்டம் தான்டா, இப்போ நீ போகலை அவ்வளோதான்டா உனக்கு. 1 2 3 போட போயிரு. அப்பா வந்தாச்சு. ஓகே, இந்த இடத்துல கரண்ட் எடுத்துப்போம். இப்போ என்ன பண்ணுவோன்னா இதை பிடிச்சி கரெக்டாக போடுறேன், பிடிச்சி அப்படியே பொறுமையாக கீழே இறங்கிடுவோம். கீழே இறங்கிட்டு அதுக்கப்புறம் இதை விட்டோம்னா நம்ம கரெக்டாக இருக்கும். இப்போ வந்துட்டு இதில் ஒரு இந்த மாதிரி கம்பி வச்சுருந்தாலே நம்ம என்ன பண்ணால் அதில் கரண்ட் கொடுத்தே ஆகணும். ஓகேவா? ஓகே, இப்படி வந்து கொடுத்தோம்னா பிரச்சனை ஏன்னா நம்ம இந்த பக்கம் தான் பண்ணணும். அப்போ இங்கே தான் கொடுக்கணும். ஓகே, அந்த இடத்துல கை பிடிக்க முடியுதா? பிடிக்க முடியல. அப்போ எனக்கு தெரிஞ்சு இங்கே இருக்க கரண்ட்டை தூக்கி நாம் இந்த பக்கம் வைக்கணும். புரியுதா? இந்த பக்கம் இருக்கிற கரண்ட்டை தூக்கி இங்கிட்ட வச்சோம்னா அந்த இடத்துல வந்து நம்ம பிடிக்கிற அளவுக்கு ஒரு இது வந்துடும். ஸோ அப்புறம் நம்ம என்ன பண்ணோம், இதில் ஏறிடும். இதில் பார்த்தீங்களா ஒரே ஆட்டம். இந்த இடத்துல கரண்ட் கொடுத்தோம்னா நமக்கு வேலை முடிஞ்சுது. இப்போ நான் வந்துட்டு இதில் பிடிக்க முடியல, எனக்கு அதனால் டைம் முடிஞ்சு போச்சு. அங்கிட்டு இருக்கிறத பிடிக்க முடியுமானா அதுவும் முடியல. ஏன்னா கீழே குதிக்கும்போது நமக்கு எதாவது ஆயிடுமோன்ட்டு சரி வேறு வழி இல்லை, குதிச்சுதான் ஆகும் அப்படின்ட்டு ஒரே அடியாக குதிச்சிட்டேன். குதிச்சா ஒன்றும் ஆகலை, அந்த வேலை அப்படியே பொறுமையாக மற்ற இடத்துக்கு அப்படியே கிளம்பி தான். அடுத்து என்ன கேம் வரப்போகுது, யார் வரப்போகிறான்னு தெரியல. எதுவாக இருந்தாலும் பொறுத்திருந்தான் பார்க்கணும். அப்படியே வந்தால் ஓமை கார்டு வெற்றிகரமாக நம்ம வந்து கேமுக்கு வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த டிவியில் போடுறானுங்க. என்னது இது வந்து ஒரு வித்தியாசமான கேமு. ஓகே, ஓடணும். அப்புறம் ஓகே, இருட்டானா ஓகே, இருட்டானா வந்து நம்ம மூவ் பண்ணணுமா? அப்போ வெளிச்சமானால் மூவ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். லைட் ஆஃப் பண்ணால் மட்டும் நான் மூவ் பண்ணணும், லைட் ஆனில் இருந்தால் மூவ் பண்ணக்கூடாது. நீ அதையும் மீறி மூவ் பண்ணால் என்ன வரும்? ஓகே, ஏண்டா இந்த பொம்மை இங்கே காட்டிங்க, இங்கே பக்கமாக தான் ஆகுது. ஓகே, இது ஏதோ புழுவும் நாய் சேர்ந்த மாதிரி ஒரு பொம்மை. இது அந்த மம்மியோட கலெக்ஷனாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது அது உருவாக்கின பொம்மையாக இருக்கும். நம்மளோட வேலை என்னென்னா இப்போ வந்துட்டு லைட் ஆஃப் பண்ணுறதும் அந்த மம்மி தான். ஓகேங்களா? அதை கண்ட்ரோல் பண்ணுறது அந்த மம்மி. ஸோ வந்துட்டு நம்ம லைட் ஆஃபில் இருந்தால் ஓடணும், லைட் ஆனில் இருந்தால் ஓடக்கூடாது. அதுவும் இல்லாமல் இது வந்து என்ன பண்ணுன்னா நீங்கள் வந்து ஆன் லைட் ஆனில் இருக்கும்போது மூவ் பண்ணிங்கன்னா அது வந்து உங்களை கடிச்சிடுமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் தெரியல என்னென்னு. எதுவாக இருந்தாலும் ஒரே அட்டம்ப்டில் டக்குன்னு அடுத்தது நோக்கி நம்ம போயிடணும். அதை விட்டு நம்ம வந்து எப்பயுமே சோர்ந்து உட்காந்துருக்கக்கூடாது. ஏன்னா கேம் வந்து நம்ம கான்செப்ட் தெரிஞ்சு போச்சு, அதனால் அதை வச்சு நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஓட்டிக்கலாம், பிரச்சனை இல்லை. இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கேம் ஸ்டார்ட் ஆகிரும். என்ன ஸ்டார்ட் ஆகிடுச்சு பாருங்கள், கதை தொலைஞ்சிச்சு. லைட் ஆன் பண்ணுறதுல நம்ம போயிட்டே வரணும், நிற்கவே கூடாதுங்க எங்கேயுமே. லைட் ஆன் ஆகிடுச்சு. இப்போ எனக்கு தெரிஞ்சு அது ஃபாலோ பண்ணதான் என்னென்னு தெரியல எனக்கு. லைட் ஆஃப் ஆகும்போது நம்ம மூவ் பண்ணிகிட்டே வரணும், எங்கேயும் நிற்கவே கூடாது. ஆமாங்க, வருதுங்க. அது வந்து பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு தான் வரும். நம்ம அந்த டைமிங்குள்ளே அங்கே எண்டுக்கு போகணும்னு நினைக்கிறேன். ஓகே, சொன்னல ஃபாலோ பண்ணிட்டு வருது பாருங்கள். இப்போ எனக்கு தெரிஞ்சு திரும்பி பார்க்காம ஓடுறது நல்லது, எவ்வளோ நல்லது. ஓடு 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 லைட்டை ஆஃப் பண்ண உடனே ஓடணும். ஏன்னா நமக்கு வந்து வேறு வழி இல்லை, நமக்கு வந்து சீக்கிரம் போகணும். ஏன்னா இது வந்து நமக்கு வந்து என்ன சொல்கிறது, தடங்கள்லாம் நிறையா வச்சுருக்காங்க. இதில் வந்து நீங்கள் நார்மலாக மூவ் பண்ண முடியாது, ஜம்ப் பண்ணி தான் மூவ் பண்ண முடியும். இல்லைன்னா மேலே ஏறி வர மாதிரி தான் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு டனல் தான் ஈஸிங் டனலு, மீதியெல்லாம் வந்து சுற்றி வர டனல். நீங்கள் ஹார்டு ட்ரை பண்ண உங்களுக்கு விருப்பம், ஹார்ட் ட்ரை பண்ணலாம், எது வேணாலும் ட்ரை பண்ணலாம். ஆனால் பின்னாடி ஒரு கலிசடை இப்படி துரத்தும் போது ஈஸி ட்ரை பண்ணது எவ்வளோ நல்லது. ஏன்னா கிட்டத்தட்ட அது பக்கத்தில் வந்துடுச்சு. நம்ம கொஞ்சம் பொறுமையாக தானே போய்ட்டுருக்கோம், அதனால் பக்கத்தில் வந்துடுச்சு. நான் உங்களுக்கு அதை இது பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் திரும்பி. இல்லை இப்போ பாருங்கள், அது இந்த டனல் வழியாக வந்துட்டுருக்கு. அப்போ நம்ம வந்து எவ்வளோ பொறுமையாக போகிறோன்னு யோசிச்சுட்டுருங்க. ஏன்னா வந்துட்டு 2 செகண்ட், அதாவது 2 செகண்ட் மட்டும்தான் லைட் ஆஃபில் இருக்குது. படக்குன்னு ஆன் பண்ணிடுறாங்க. ஏதோ ஒரு டைம் தான் கொஞ்சம் தள்ளி ஆன் பண்ணுறானு பார்த்தீங்களா. இதுக்கு தான் சொன்னோம். அதே மாதிரி இதுதான் வந்து எனக்கு தெரிஞ்சு கடைசி இதுன்னு நினைக்கிறேன். இதுலேருந்து அப்படியே எஸ்கேப் பண்ணிவிட்டு அங்கே பிடிச்சிங்கன்னா நம்ம அப்படியே டேரெக்டாக மேலே போயிடலாம். கரெக்டாக புறா. இத்தனைக்கும் லைட் ஆஃபில் இருக்கும்போது தான் இதை நீங்கள் பண்ணணும், லைட் ஆனில் இருக்கும்போது பண்ணிடாதீங்க. மாற்றி பண்ணிட்டீங்க பிரச்சனை உங்களுக்கு தான். வெற்றிகரமாக கேமை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளோட 3வது கேமிங் வெற்றிகரமாக கம்ப்ளீட் பண்ணி நம்ம அடுத்ததுக்கு போக போகிறோம்.
ஓகே, இதோட நம்ம கேம் பிளே முடிச்சுக்கலாம். அடுத்து வந்து நான் பார்ட் 3 வீடியோ வந்துரும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு கொஞ்சம் டைம் ஆகும். அதுக்குள்ளே நான் வந்து பார்ட் 3 எடுத்து போட்டுறேன் உங்களுக்காக. தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங். ஓகே, டாட்டா, பை பாய்.